2021ஆம் ஆண்டு வெளியான ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம் திரைப்படத்தின் இறுதியில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பெனடிக்ட் கம்பர்பேட்ச் ஒரு மந்திரம் போட்டார். அதன் மூலம் பீட்டர் பார்க்கரையோ அல்லது அவர் MCUவின் நட்பான அண்டை வீட்டு வலைவீரன் என்பதையோ யாருக்கும் நினைவில் இருக்காதபடி செய்தார். இந்த கோடையில் மீண்டும் ஸ்பைடர்மேன் கதாபாத்திரத்தில் நடிக்கவிருக்கும் பிராண்ட் நியூ டே திரைப்படத்தின் நட்சத்திரமான டாம் ஹாலண்ட் சமீபத்தில் IGNக்கு அளித்த பேட்டியில் அப்படத்தின் உண்மையான வில்லன் இன்னும் ஒரு பெரிய ரகசியமாகவே இருக்கிறார் என்றும் இதுவரை கண்டிராத ஒன்றைப் போல என்றும் சூசகமாக தெரிவித்தார். எங்கள் முதல் யூகம் ஹல்தான், அதற்கு காரணமும் இருக்கிறது. சமீபத்திய பிராண்ட் நியூ டே ட்ரெய்லரில் ஸ்பைடியை அடித்து நொறுக்கும் மனநிலையில் ஹல்க் இருப்பது போல் தோன்றினாலும் ப்ரூஸ் பேனர் மார்க் ரப்பலோ அதை பொருட்படுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. மார்வெலுக்காக பால் ஜென்கின்ஸ் மற்றும் ஜே லீ உருவாக்கிய சென்ட்ரி காமிக் புத்தகத் தொடரில் பாப் ரெனால்ட்ஸ் தண்டர்போல்ட்ஸ் திரைப்படத்தில் லூயிஸ் புல்மேனால் சித்தரிக்கப்பட்டவர் அனைவரின் நினைவுகளையும் அழித்த பிறகு வாய்டை நினைவுகூரத் தொடங்குகிறார். இருப்பினும் உங்களில் பலரைப் போலவே பிராண்ட் நியூ டே திரைப்படத்தில் சேடி சிங் எக்ஸ் மென் மியூட்டன்டான ஜீன் கிரே கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்றும் அவர்தான் அப்படத்தின் ரகசிய வில்லி என்றும் கூறப்படும் வதந்திகளை நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். மார்ச் மாதத்தில் நிச்சயமாக பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் என்பதை அறிந்திருக்கக்கூடிய மற்ற மிகவும் வெளிப்படையான MCU கதாபாத்திரங்களும் இருக்கிறார்கள். அந்த புதிரின் அனைத்து துண்டுகளும் இன்னும் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். பிராங்க் கேஸில், அதாவது தி பனிஷர், இன்னொரு சுவாரஸ்யமான சாத்தியக்கூறும் உள்ளது. அது நோ வே ஹோம் திரைப்படத்தின் இறுதி காட்சிகளுக்குப் பிறகு பீட்டரின் பிரபஞ்சத்தில் எட்டி பிராக் டாம் ஹார்டி விட்டுச் சென்ற வெனம் சிம்பியோட்டின் ஒரு பகுதியாகும். பிராக் மீண்டும் ஊகிக்க வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஜூலை 31 அன்று ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே வெளியாகும் போது நமக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும்.